இந்த வாட்டி நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காங்க, சூரியன் துலாம் ராசியில இருக்காங்க, செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க, சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க, சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு. அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆவாரு. விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட 2ஆம் வீட்டு அப்படின்னா ஃபினான்ஸ் ஹவுஸ் லார்டான புதன் வந்து உங்களோட 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. 4ஆம் வீடுன்னா ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கெயின்ஸ் ப்ராப்பர்ட்டி த்ரூ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா, முக்கியமா வந்து ரியல் எஸ்டேட் லேண்ட் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட்ஸ் வெஞ்சர்ஸ் போடுறவங்களா இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபங்கள்ன்றது நீங்க எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கூட 4ஆம் வீட்டுல இருக்காரு. செவ்வாய் வந்து பூமி புத்திரன் சொல்லுவாங்க, நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். சோ இந்த செவ்வாய் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல இந்த லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 11ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் வீடுல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு வந்து கெயின்ஸ்ன்றது நல்லா வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட். அப்படியே எதா இருந்தாலும் சரி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிசினஸ்க்கு மட்டும் நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல இருக்காங்க. 4ஆம் வீடுன்னா மதர்லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். தமிழ்நாடு வந்து 4ஆம் வீடா வரும், இந்தியா வந்து 4ஆம் வீடா வரும். அப்படியே 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா கல்ச்சர் டிஃபரன்ஸ் ஹவுஸ். சோ இங்க கல்ச்சர் டிஃபரன்ஸ் லார்டு வந்து 4ஆம் வீட்டுல உட்கார்ந்ததுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ஃபாரின் டிராவல்ஸ் ஃபாரின் லேண்ட்ஸ்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நாளா வந்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைம் பீரியட்ல அந்த லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்பர்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே ரொம்ப நாளா வந்து நீங்க ஃபாரின் லேண்ட்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கீங்க, கம்பெனில வந்து ஃபாரின் அனுப்புவோம், யூஎஸ் அனுப்புவோம், யூகே அனுப்புவோம் சொல்றாங்க. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகவே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து அது கன்ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்காரு. 3ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருந்தா ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. முக்கியமா 3ஆம் வீடு வந்து இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சுக்கிரன் ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட். ரொம்ப நாளா யாராச்சும் வந்து செஃப் கோர்ஸ் பண்றதா யோசிச்சுட்டு இருந்தா இந்த
டைம் பீரியட்ல தயவு செஞ்சு பண்ணுங்க. எதுக்கான உங்களோட தொழில் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான், 10ஆம் வீட்டு அதிபதி. சோ 10ஆம் வீடு என்னாச்சு உங்களுக்கு, ரிஷபம் ஆச்சு. சோ ரிஷபம் வந்து ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால பொதுவாவே இப்போ சிம்ம லக்னக்காரங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த ஃபுட் ரிலேட்டட் செஃப் இந்த மாதிரி பிசினஸஸ் எல்லாம் சக்சஸ் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10ஆம் வீடு தொழில் வீடு வந்து இந்த ரிஷபமா அமையும். சோ இந்த தொழில் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல ஹீல்ஸ், இந்த ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில் கத்துக்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல உட்கார்ந்ததுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டிக், பெயிண்டிங், டிராயிங், கிராஃப்ட்ஸ், இப்போ சில பேர் வந்து சின்ன சின்னதா கிராஃப்ட்ஸ் வந்து தயார் செஞ்சுட்டு அது வந்து ஆன்லைன்ல விற்பாங்க. ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு, முக்கியமா செஃப் கோர்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. பட் சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஓவரா வந்து ப்ரொஃபஷனுக்காக ஸ்ட்ரெயின் ஆக வேண்டி வரும். நீங்க வந்து அது ரொம்ப விரும்புதான் செய்வீங்க. எதுக்குன்னா 3ஆம் வீடு எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, 10ஆம் வீடு வந்து தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ தொழில் வகையில வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா எஃபர்ட்ஸ் போடுறதா தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட 3ஆம் வீட்டு 4ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 3ஆம் வீட்டுக்கு வருவாரு புத்த பகவான். அவர் யாரு, 2ஆம் வீட்டு அதிபதி. சோ ஃபினான்ஸ் ஹவுஸ் லார்டு வந்து எஃபர்ட்ஸ்க்கு ஹவுஸ்க்கு வந்து ஒரு 23ஆம் தேதிக்கு அப்புறமா வராங்க. சோ ஃபினான்ஷியல்லி இந்த டைம் பீரியட்ல நீங்க ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க. பட் இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது இருக்குது பாத்தீங்களா, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமா வந்து நீங்க நிறைய கெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கான பலன். சிம்மராசிக்காரங்களுக்கு போன மாதங்கள் விட இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்க விளக்கேத்து வச்சுட்டு வந்து லக்ஷ்மி அஷ்டகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ராசி பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.